கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சுட்டுப் பிடிக்கப்பட்ட நபர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி எழுப்பியுள்ளார். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கோவை மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுகவினர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய வளர்மதி, இந்த சம்பவத்தில் துடியலூரில் வைத்து 3 குற்றவாளிகளை சுட்டுப் பிடித்ததாக போலீசார் கூறியுள்ளதாகவும், ஆனால் அவர்களை யாரும் காட்டவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வளர்மதி, அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை தூசி தட்டிவிடுவது போல எடப்பாடி பழனிசாமி தட்டிவிட்டார் என்று தெரிவித்தார். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு. அந்த பாப்பா, பாதிக்கப்பட்ட பாப்பா மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டிருக்கு, கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான். பாதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும், தேர்தல் வருது, அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க. இதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்தி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே நீங்க. இது பெரிய கடலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க சில அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை நாங்க அப்பவே இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போதே நாங்க கவலைப்படல. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்டின மாதிரி போயிட்டே இருந்தாரு. நீங்க போய் இது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க.